வரலாற்றில் முதல் முறையாக திமுக, அதிமுக, காங்கிரஸ் அல்லாத ஒரு கட்சிகள் மந்திரி சபையில் இடம்பெறுகிறது. தமிழக வரலாற்றில் இதுதான் முதல் முறை. அதுக்கான வாய்ப்பை வழங்கிய தமிழக முதல்வர்களுக்கு நன்றி. விடுதலை சிறுத்தை வன்னியரசு அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். ஐயுமல் கட்சி தோழருக்கும் வாழ்த்துக்கள். இதில் என்ன பிரச்சனைனா, முன்னாடி என்ன நிலைப்பாடில் விடுதலை சிறுத்தை இருந்துச்சு, இன்னைக்கு என்ன நிலைப்பாடில் விடுதலை சிறுத்தை இருக்கு, இது மேலே யாரும் விமர்சனம் வைக்க மாட்டீங்க. இதே இடத்துல பாமக இந்த இருக்கிற 4 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு இதே முடிவை எடுத்திருந்தால் எவ்வளோ விமர்சனம் இந்த தமிழ்நாட்டில் வந்திருக்கும். அது எப்படி ஒரு ஆளுக்கு தகுந்தாப்போல விமர்சனம், ஆளுக்கு தகுந்தாப்போ தான் சந்தர்ப்பத்தை பற்றி பேசுவீங்களா? இது சந்தர்ப்பவாதம் இல்லையா? இது பச்சைவந்தித்தனம் இல்லையா? இது அசிங்கம் இல்லையா? இது அவமானம் இல்லையா? திருமாவளவனுக்கு இன்று விஜய் பிஜேபியின் கள்ள குழந்தை இல்லையா? சோபரோசத்தில் பிறந்துட்டாரா? ஆர்எஸ்எஸ் கைக்கூலி இல்லையா? பதவினா பல்ல இழிச்சிட்டு போக மாட்டேன்னு சொன்னார், அது பொய்யா? இவ்வளோ கேள்விகள் இருக்குது. இதெல்லாம் கேட்கலாம் தானே, யாரும் கேட்க மாட்டாங்க. பரவாயில்ல, விடுதலை திருமாவளவனுக்கு வாழ்த்துக்கள். ஆனால் இதே போன்ற அளவுகளை எல்லா கட்சிக்கும் வைங்க. ஒரு கட்சிக்கு மட்டும் தூக்கி பிடிக்கணும் அவசியம் இல்லை. நன்றி, வணக்கம்.